ஓகே. ஸோ நான் கார் வாங்கி 1 வீக் ஆகப்போகுது. இந்த காரை வந்துட்டு அப்ராக்சிமேட்லி இல்ல ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ நான் ஏன் இந்த காரை வாங்கினேன், இது வந்துட்டு டாடா பஞ்ச் அட்வென்ச்சர் எஸ் மாடல். எஸ் ப்ளஸ் கிடையாது, எஸ் மாடல். இதில் சன்ரூஃப் இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஏன் இந்த காரை ப்ரிஃபர் பண்ணேன், இந்த காரோட ஆன் ரோடு ப்ரைஸ் எவ்வளோ, அப்புறமா லோன் எவ்வளோ எடுத்தேன், நான் எவ்வளோ பே பண்ணேன், அப்புறமா இந்த காரோட ஃபீச்சர்ஸ் கம்ப்ளீட்டாக நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் ஒரு கார் ரிவ்யூவர் கிடையாது. நான் அந்த அன்பாக்சிங்னு சொல்கிறேன் பாருங்கள், இந்த டெலிவரி எடுத்த வீடியோ போட்டேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இது காரோட ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு, இஎம்ஐ எவ்வளோ பே பண்ணுறீங்க, அப்புறமா லோன் எவ்வளோ எடுத்தீங்கன்னு டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக இந்த ஒரு ஃபுல் வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த காரை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஸ்டடியான ஒரு லுக். நான் இனிஷியலாக கார் வாங்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் எனக்கு வந்தப்போ மோஸ்ட் சோல்டு கார், அப்புறமா சேஃப்டியில் 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா இதோட லுக்கும் எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த செக்மெண்ட்டில் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 9 lakhs 10 lakhs உங்கள் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா இந்த காரை வந்துட்டு நீங்கள் ஒரு ஓவர் வியூவாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு செமையான ஒரு ஸ்டடி லுக் இருக்கும், அப்புறமா ஒரு அக்ரெசிவாக இருக்கும், ஆனால் பட்ஜெட்லேயும் வரும். இதோட பேஸ் வேரியண்ட்டு தான் நான் வாங்கலான்னு இருந்தேன். பேஸ் வேரியண்ட் வந்துட்டு நமக்கு 7.5 lakhs, மேக்ஸ்னால் 8 lakhs வரைக்கும் வரும். ஆனால் பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஸோ அதனால நான் வந்துட்டு மிட் ரேஞ்சில் அட்வென்ச்சர் எஸ் ப்ளஸ் வாங்கலான்னு இருந்தேன். பட் அது நம்ம பட்ஜெட்டில் செட் ஆகலை. என்னோடய பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8 lakhs தான் என்னோடய பட்ஜெட் இருந்தது. ஆனால் இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் எனக்கு 9.2 வந்துருச்சு. ஆக்சசரிஸ் எல்லாம் நிறையாவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தட் இஸ் நம்பர் 1 ரீசன். அதை தவிர்த்து நான் இந்த கார் வாங்குறதுக்கு வேறு கார்ஸ் கூடலாம் கம்பேரிசன் போட்டாச்சு. ஸோ நான் வந்துட்டு ஹூண்டாயில் செக் பண்ணேன், அப்புறமா வந்துட்டு ஷிஃப்ட்லேயும் செக் பண்ணேன், மாருதி சுசுக்கியும் செக் பண்ணேன். அப்புறமா நிறைய பேர் டாட்டாவில் சர்வீஸ் நல்லா இல்லை, ஸோ ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இந்த கார் பிடிச்சிருந்துச்சு. இதோட லுக் செம்மையாக இருக்குது, சேஃப்டி ரேட்டிங்ஸ் இருக்குது, மைலேஜ் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா 16 தான் தருது அப்படின்னு. என்னோடய ஃப்ரெண்டு கூட வாங்கியிருந்தான், அவன் சொன்னான் டீசெண்டாக ஓட்டினா 18, 20, 22 கூட கிடைக்குது. அவனோட 4 months ரிவ்யூ அவங்ககிட்டே கேட்போம். பட் இன்றைக்கி நான் 200 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கேன். இது வந்துட்டு மைலேஜ் பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. காரோட ஓவர் வியூ ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக பார்த்துன்னு வாங்க. நான் XUV 300 அதையும் நான் வந்துட்டு செக் பண்ணேன். அதுவும் நம்ம பட்ஜெட் மீறி தான் போகுது. ஸோ அதனால நான் எல்லா காரையும் செக் பண்ணிவிட்டு, அப்புறமா என்னோடய வெல்விஷர் ஒருத்தர் வந்துட்டு மாருதி சுசுக்கியில் ஃபோர்னாக்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட், ஒரு மாடல் இருக்குது கார், ஷிஃப்ட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்தேன். 9 lakhsல 5 seaters எல்லாம் வருது. பட் நான் இந்த கார் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணி இந்த காரே டிசைட் பண்ணி இதையே வாங்கியாச்சு. ஸோ அது ஓவரால் செலெக்ஷன் ப்ரோசஸ் இருந்தது. அப்புறமா நான் பேஸ் வேரியண்ட் தான் வாங்கலான்னு இருந்தேன்ல, ஸோ அது பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் வேரியண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இந்த அப் அண்ட் டவுன் பண்ணுறது, அப்புறமா பின்னாடி எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இங்கே வாங்க காட்டுறேன், பின்னாடி உங்களுக்கு ஹார்ம்ரெஸ்ட் இருக்காது. பார்த்தீங்களா, பின்னாடி உங்களுக்கு ஏசி இருக்குது, அப்புறமா சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க பின்னாடியும். அப்புறமா பின்னாடி நீங்கள் பேஸ் வேரியண்ட் போனீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு விண்டோஸ் அப் அண்ட் டவுன் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நான் கன்சிடர் பண்ண பேஸ் வேரியண்ட் எடுத்துகிட்டு நம்ம ஏன் போய் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நான் பேஸ் வேரியண்ட்டை சூஸ் பண்ணலை. இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ கீ வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ஃப்ளிப் கீ இருக்குது. ஸோ இதில் லாக் பண்ணலாம், அப்புறமா ஹெட்லைட் இருக்குது, அப்புறமா அன்லாக் பண்ணலாம். ஸோ இந்த நம்ம வந்துட்டு லாக் பண்ணிட்டோன்னா நம்ம இங்கேருந்தே இந்த மிரரை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் கிரவுண்ட் ரியாலிட்டி நான் செக் பண்ணல, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா எல்லா காரோட எல்லா விண்டோஸையும் நம்ம இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். பேஸ் வேரியண்ட்டில் ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ரேரில் வந்துட்டு உங்களுக்கு தர மாட்டாங்க. ரேரில் வந்துட்டு அந்த ஹெலிகாப்டர், ஸோ அதுதான் இருக்கும். அதை தவிர்த்து நான் நிறைய செலவு பண்ணது இந்த காருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆக்சசரிஸில் தான்.
ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸில் மேட் வந்துடும். ஸோ மேட் போட்டிருக்கேன். நம்ம சீட் கவர்ஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நான் டைரெக்டாக ஷோரூம்லேயே போட்டேன். ஏன்னா எனக்கு மறுபடியும் இந்த காரை தூக்கிக்கிட்டு பெங்களூருக்கு போய் அங்கேருந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு பிடிக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சன்ரூஃபும் இருக்குது. ஸோ சன்ரூஃப் ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மொமெண்ட். அதனால் மட்டும்தான் நான் சன்ரூஃபை வந்துட்டு சூஸ் பண்ணேன். ஏன்னா பங்கு மொட்டை மாடி அந்த மாதிரி இருக்கலாம். அது சின்ன பசங்க என்ன ட்ராவல் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது அட்வென்ச்சர் எஸ் மாடல். நான் ஆன் ரோட் ப்ரைஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ வெளியே வந்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த ஒரு மியூசிக் சிஸ்டம் வராது. ஸோ நான் இந்த மியூசிக் சிஸ்டமை நான் இன்ஸ்டால் பண்ணதுன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ நான் இந்த மாதிரி பார்க்கணும், வீடியோஸ் பார்க்கணும், அப்புறமா கால் வந்து அட்டென்ட் பண்ணோம், கொஞ்சம் ஸ்க்ரீன் பெருசாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இதை இன்ஸ்டால் பண்ணேன். இதோட காஸ்ட் வந்துட்டு எனக்கு 23,000 கொடுத்தாங்க. ஆஃபர் எல்லாம் போய் அப்புறமா ஓவரால் ஆக்சசரிஸ் டாட்டாவோட ஜென்யூன் ஆக்சசரிஸ்னு ஒரு காம்போ வரும். ஸோ அதில் எனக்கு ஆக்சசரிஸ் வந்துட்டு ஆஃபர் எல்லாம் போய் 23,000 போட்டிருந்தாங்க. அதோட 23,000, இதோட 23,000 இந்த சிஸ்டம். அப்புறமா உங்களுக்கு ரேர் கேமரா வந்துட்டு நல்ல கிளாரிட்டிலே வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி கிளியராக தெரியுது. ஸோ நல்லா இருக்குது. ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பிளாங்க் ஃபுட் அவங்களோடையது. ஸோ அதனால் நான் இந்த சிஸ்டமுக்கு போயாச்சு. ஸோ அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா, வெளியே வாங்க, நான் வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு இதில் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றதையும் காட்டிடுறேன். இங்கே பின்னாடி டிக்கியில் பின்னாடி வாங்க சார். பின்னாடி இதோட பூட் ஸ்பேஸ் கூட நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், ஐ எம் நாட் அ கார் ரிவ்யூவர், பட் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. யாருன்னா ஒருத்தர் அடித்து கூட இதுக்குள்ளே போட்டு கூட்டுட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணாதீங்க, இன்ஸ்பயர் ஆகலை. ஸோ இதில் வந்துட்டு ஜென்யூன் ஆக்சசரிஸில் எனக்கு கார் கவரு கொடுத்துட்டாங்க, அதை துடைக்கிறதுக்கு ஒரு மாபு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. இதுக்கு பின்னாடி உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. எங்கள் அம்மாலாம் ஊருக்கு போனாங்கன்னா ஒரு 2 மூட்டை அரிசியாக கண்டிப்பாக 4 மூட்டை கூட போட்டுன்னு வருவாங்க. இது கீழே வந்துட்டு நமக்கு அசார்ட் லைட் இருக்குது, ஜாக் இருக்குது, அப்புறமா ஒரு ஸ்டெப்னி இருக்குது. ஸோ ஸ்பேஸ்க்கு வந்துட்டு குறைவே கிடையாது. பட்ஜெட்டில் ஒரு செமையான கார் அப்படின்னா இதை நான் சூஸ் பண்ணேன். தட் இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இப்போ மெயினாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு செக்மெண்ட். அப்புறமா நான் நிறைய செலவு பண்ணல இதுக்கு. ஸோ இங்கே ஒரு ஸ்டிக்கர் போட்டேன், என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பஞ்ச் லோகோ இருக்குது. ஓவராலாக இங்கே பாருங்க, அங்கே ஷார்க் ஃபின் ஆண்டனா, இதெல்லாம் ஸ்பாய்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்ல. ஸோ அது என்னன்னு தெரில, இதெல்லாம் ஆக்சசரிஸில் தான் வந்தது. இங்கே பாருங்கள், இது அப்புறமா வந்துட்டு முன்னாடி எல்லாம் குரோம் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் எலிவேட் ஆகி காட்டுறதுக்கு. அங்கே கீழே பம்பர் குரோம் இருக்குது. அப்புறமா பின்னாடியும் கொஞ்சம் கார்னிஷிங் குரோம்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் இன்னொரு டவுன் சைடு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த மாடலில் அப்படின்னா, இந்த லைட் வந்துட்டு நமக்கு எல்இடி லைட் இல்லை. ஸோ அது என்ன லைட்டுன்னு சொல்லுவாங்கன்னு அதோட பேர் கூட சரியாக தெரியாது. ஆனால் லைட்டு நான் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், ஏன்னா அது அவ்வளோ த்ரோ இல்லை. இதில் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கூட உங்களுக்கு வராது. இங்கே பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு நம்ம ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் இங்கே போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் போடலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இதெல்லாம் இப்படி தான் இருக்குது ஓவராலாக. அப்புறமா டயர்ஸ் பார்த்திங்கன்னா ரெகுலர் டயர்ஸ் தான், அதுக்கு கவர் கொடுத்துருவாங்க. இதில் வந்துட்டு அலாய் வீல்ஸ் வந்துட்டு நான் பார்த்தேன், ஆனால் டாப் மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துட்டு தருவாங்க, இதிலெல்லாம் கிடையாது. இந்த மாடல் அட்வென்ச்சர் எஸ் ஜஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கேன். ஓவராலாக இப்போதைக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஓட்ட தான் எனக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கூட ஒரு புது டிரைவர், இப்போ தான் ஓட்ட கற்றுக்கிட்டேன், அதையும் அப்படியே மேனேஜ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுற செக்மெண்ட்டுக்கு வரேன். பிரேக் த்ரூ ஆஃப் 9.2 lakhs இந்த கார் ஆன் ரோடுக்கு வர்றதுக்கு. அதில் ஆல்ரெடி சொல்லியாச்சு, நான் 46,000 ஆக்சசரிஸில் செலவு பண்ணிட்டேன். ஸோ நான் லோன் எடுத்தது வந்துட்டு 6 lakhsக்கு லோன் எடுத்திருந்தேன். மிச்சதெல்லாம் வந்துட்டு நான் பே பண்ணிட்டேன். அந்த லோன்லேயும் சில டேக்ஸு அது இது கட் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக 6 lakhs ப்ளஸ் நான் ரிமைனிங் அமௌண்ட்டை பே பண்ணி ஆன் ரோடு வந்துட்டு 9.2 ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இதோட பிரேக் டவுன். அப்புறமா இஎம்ஐ கேட்டிருந்தாங்க. இஎம்ஐ நமக்கு
எந்த மாதிரி வசதி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன் வந்துட்டு 7 இயர்ஸ், செகண்ட் வந்துட்டு 5 இயர்ஸ், தேர்ட் வந்துட்டு 3 இயர்ஸ். ஸோ 3 இயர்ஸ் எடுத்தால் 32,000 சம்திங் பே பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கம்மி டியூரேஷனில் நம்ம லோன் முடிஞ்சிடும். 5 இயர்ஸ் எடுத்தால் 13,000 சேஞ்ச் பே பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா 7 இயர்ஸ் எடுத்தால் 10,000 சேஞ்ச் இருந்தது. ஸோ நான் வந்துட்டு 5 இயர்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் கட்டிடலான்னு இருக்கேன். ஸோ அப்புறமா என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்டு இதை கொஞ்சம் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண போகிறேன். ஆனால் இது லோன் எடுத்து இது வாங்குகிற அளவுக்கு வர்த்தா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை பற்றி கொஞ்சம் பேசிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். பேசிக்கலி ஐ எம் மிடில் கிளாஸ். ஓகே, ஸோ எல்லார் வீட்லேயும் ஒரு கார் இருக்கணுன்றது நிறைய பேரோட கனவு இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அசெட் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் லயபிலிட்டி, ஏன் அவ்வளோ லோன் எடுத்து காரெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. பட் எப்பயாச்சும் எங்கேயாச்சும் போகணும், மழை வந்துக்கிட்டு இருக்குது, வீட்டில் எங்கேனா போகணும், உடம்பு சரியில்லை, அந்த சுச்சுவேஷன் எல்லாம் வந்தது. அப்போ நம்மக்கிட்ட ஒரு வெஹிக்கிள் இருந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அந்த ஒரே ரீசன்னால் தான் இந்த கார் வாங்கினது. மெயினாக ஃபேமிலியாக எங்கேனா போனோன்னா இப்போ கெத்தாக ஜாலியாக இதில் உட்காந்துட்டு போயிடலாம், 3 பேர் 4 பேர். ஸோ அந்த ஒரே ரீசன் ஒர்த் ஆஃப் மணி அப்படின்னே சொல்லுவேன். ஸோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், இந்த பட்ஜெட்டில் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு திஸ் த பெஸ்ட் ஒன். உங்கள் ஃபேமிலி சைஸ் பெருசாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸான் போகலாம், இல்லை வேறு பிராண்டில் கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். பட் ஓவரால் எனக்கு இந்த மிஷின் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இது வாங்கியாச்சு. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருக்குது, இதுக்கு பிபிஎஃப் போடலான்னு இருந்தேன், பட் அதுக்கு 70,000 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. பார்ப்போம். ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், அதை பற்றி செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டூ கமெண்ட். வழக்கம் போல் நான் கார் வீடியோஸ் எல்லாம் அவ்வளோ பண்ண மாட்டேன், பட் ஓவரால் நீங்கள் கேட்டதுனால ஸோ ஐ எம் ஷேரிங் இட். தட்ஸ் அபவுட் இட். See you. Take care.